உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த வேலையை கூட எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் தகப்பனே, எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் அப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. எத்தனையோ பேர் இன்னும் உண்மை அறியாம அப்பா இந்த உலகத்துல இருக்கும் போது அப்பா எங்கேயோ இருந்த எங்களை, தகுதி இல்லாத எங்களை ஒரு மகனாக மகளாக அப்பா தெரிந்து கொண்டு இருக்கீங்களே. நாங்க ஏமாத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த பலவீன பாண்டங்களை எடுத்து உண்மை ஆராதிக்க வைத்து அப்பா விடுதலை கொடுத்து நிற்க வைக்கிறீங்களே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா. உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த வேலையில கூட அப்பா எங்களை ஒரு முறை கூட பரிசுத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை தாங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவுமாறு ஜெபிக்கிறோம். நீங்க அப்பா லார்ட் ஜீசஸ் எப்பேற்பட்ட பாவங்களையும் மன்னிக்கிற அப்பா கர்த்தர் தகப்பனே. உங்க ரத்தம் பஸ்கா கொட்டி ரத்தம் எங்களை கழுவுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகுதிப்படுத்துங்க அப்பா. எங்களை மறைக்கிறோம் தகப்பனே, நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. ஆவியானவரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் உற்சாகமா ஆராதிக்க ஆவலா இருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷம். அவரோட பிரசன்னத்துலதான் நம்மளுக்கு பலன், அவரோட பிரசன்னத்துலதான் நம்மளுக்கு ஒரு சத்துவம். சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவம் கொடுக்கிறார், பலன் இல்லாதவங்களுக்கு பலனை கொடுக்கிற நல்ல கர்த்தரா இருக்கிறார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you அப்பா. உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உற்சாகமா பாடுவோமா? ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆமென். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு
ராஜாப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லா காரியங்களிலும் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எங்களோட ராஜாவே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ரட்சித்தவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இதுவரை நடத்திட்டு வந்த தெய்வமே, எங்களுடைய யெகோவா ஈரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு பலன் அல்ல அப்பா, எங்க மேல எங்களை அப்பா நம்பிக்கை இல்லப்பா. ஆனா கைவிடாத தேவன் நீங்க இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க அப்பா எங்களுக்கு நன்மை தருகிற தகப்பனா இருக்கிறீங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க நன்மை நினைக்கும் போது எங்களோட தகப்பன் நீங்க அப்பா, பரம தகப்பன். எவ்வளவு நன்மைகள் நினைக்கிறீங்க அப்பா. ஆனா அந்த நன்மைகளுக்கு மாத்திரம் உங்களை தேடக்கூடாது ஐயா. உங்களை நேசிக்கிற பிள்ளையா இருக்கணும். அப்பா மேல உண்மையான அன்புள்ள பிள்ளைகளா இருக்கணும். எங்களை ரட்சித்ததற்கு அப்பா, லார்ட் ஜீசஸ், இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததற்கு அப்பா நாங்க என்ன செய்வோம் அப்பா? உங்களை நேசிக்கிற பிள்ளையா அப்பா, ஆராதனை அர்ப்பணிப்புல முடிகிற அப்பா ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்பா. ஏதோ நல்லது அப்பா பெற்றுக்கொண்டதுனால நாங்க ஆராதிக்கிறோம் அப்பா, ஒரு சுகம் பெற்றுக்கொண்டதுனால நாங்க ஆராதிக்கிறோம்னு இருக்க கூடாது ஐயா. ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்க, இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க அப்பா. உண்மை மனதார ஆராதிக்கிறது ஒரு பெரிய அப்பா பாக்கியமா நினைக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனதார எல்லாரும் கையை உயர்த்தி நன்றி செலுத்துறோமா? என் குடும்பத்தை அழகா அப்பா ரட்சிக்க செய்தாரே, அவரை அறிந்தது எவ்வளவு ஒரு பாக்கியம். அவரோட அன்பை ருசித்தவங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கவே முடியாது. ஒரு தட்டி அப்பாவோட அன்பை, அப்பா மாதிரி அந்த அன்பை ருசிச்சிட்டீங்கன்னா நன்றி
மட்டும்தான் பார்க்கிறீங்க. தந்தையை போல அரவணைக்கிற அப்பா தகப்பன் நீங்க மட்டும்தான் பார்க்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் ஆராதனை கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அவரை மட்டும் ஆராதிப்போமா இந்த வேலையில. தேங்க்யூ ஜீசஸ். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. சொல்லுமா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லப்பா, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசப்பா, நீர் போதும் என் வாழ்விலே. நல்ல தகப்பனே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. வேற யாரும் இல்லப்பா, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க போதும் அப்பா, நீர் போதும். ஆமென். இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே. என் சூழ்நிலைகளை பார்க்கலப்பா, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. என்னோட அப்பா பலவீனத்தை பார்க்கலப்பா, என்னோட வியாதியை நான் பார்க்கலப்பா. இந்த நிமிஷம் அப்பா என்னோட தேவைகளை பார்க்கலப்பா. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா நான் சமாதானமா இருக்க நீங்க போதும் ஐயா. உலகம் தர முடியாத சமாதானம் கர்த்தர் நீங்க தகப்பன் நீங்க தரன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
எத்தனை பேரை சொல்ல முடியும்? மரண இருள் பள்ளத்தாக்குல அந்த இருள் நடக்கும் போதுதான் அப்பாவோட அன்பை இன்னும் ருசிக்க முடியும். தனியா நடக்கும் போதுதான் அப்பா பக்கத்துல இருக்கிறத இன்னும் அனுபவிக்க முடியும். ஒன்னும் இல்லாம உடைந்திருக்கும் போதுதான் அவரோட அப்பா முழுமைய உணர முடியும். எத்தனை பேரு சொல்லுவீங்க, இந்த பாதையில கொண்டு போறீங்கன்னா அப்பா என்னை உடைக்கிறதுக்கு இல்லப்பா, என்னை உருவாக்குறதுக்கு நான் நம்புறேன். இந்த பாதையில நான் தனியா போல அப்பா, என்னோட கூட நீங்க இருக்கிறீங்க, நிழலா இருக்கிறீங்க ஐயா, நிழலா இருக்கிறீங்க. நான் நம்பி இருக்கிறவங்க கூட அப்பா என்கிட்ட இருந்து அப்பா ஒரு கொலாட்ரல் எதிர்பார்க்கிறாங்க. இது இருந்தா இது செய்வேன்னு எதிர்பார்க்கிறாங்க ஐயா. ஆனா ஒண்ணும் இல்லாம என் பின்னாடியே கூடவே இருக்கிறீங்க. ஒரு நொடி கூட நீங்க என்ன விட்டு விலகல ஐயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு நொடி கூட நீங்க விலகல ஐயா. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா நன்றி அப்பா, விலகாத அப்பா கர்த்தரப்பா. என்னோட அப்பா சேர்றதுக்கு என்னோட பலத்தை பாக்குறாங்க ஐயா. என்னோட கூட வந்து என்னோட கூட நில்லுங்கன்னு சொல்லும் போது என்னோட தகுதியை பார்க்கிறாங்க. என் தகப்பன் எதையுமே பார்க்காம என்னோட கூட நிக்கிறீங்க ஐயா. ஆனா நீங்க இருக்கும் போது உங்க வார்த்தை சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சினைக்குள்ள பாயுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு அப்பா சங்கீதம் 18 நீங்க சொல்லி இருக்கிறீங்க. என்னோட கூட இருக்கிறீங்க ஐயா. என்னோட தகுதிக்கு மீறி, என்னோட பலத்துக்கு மீறி இருக்கிற மதில்களை அப்பா என்னை தாண்ட நீங்க வைக்கிறீங்க. உங்களோட அப்பா மகிமைக்காக நீங்க அது செய்கிறீங்க ஐயா. ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னோட கூட இருங்க, என்னோட கூட இருங்க ஐயா. இன்னும் உங்க அன்பை ருசிக்க கற்றுத்தாங்க தகப்பனே. இன்னும் அப்பா உங்களோட கிட்டி சேர கற்றுத்தாங்க ஐயா. எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு சரண்டரோட ஆராதிப்போமா? The word says wherever there is spirit, அவரோட ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எத்தனை பேரும் நம்புறீங்க? நம்ம ஆவியில ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை கண்டிப்பா அவர் சொன்னது மாறாது. ஒரு அர்ப்பணிப்போட ஆராதிப்போமா? முழு உள்ளத்தோட கண்களை மூடி அவரை மட்டும் பார்த்து, ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை சொல்லுவோமா? ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. பார்த்து சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாபர போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றிடுவார். இரத்தாபர போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றிடுவார். சொந்த ரத்தம் நல்கியே மகனை பலி தந்தீரே, சொந்த ரத்தம் சிந்தியே மகனை பலியாக்கினீ, என் ரட்சிப்பு அடைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். Amen. நான் ரட்சிப்பு அடைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், என்னை உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். Amen. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எப்பொழுதும் உண்மையான இருதயத்தோட அப்பா ஆராதிக்க கிருபை தாங்க. பியூரிஃபை our hearts அப்பா. அப்பா உங்களோட அப்பா ரிஃபைனர்ஸ் ஃபயரால அப்பா சுற்றி கருக்குமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ தாட்டி இந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரு பயம், ஏசப்பா ஏனோ தானோ ஒரு ஹிப்போக்ரேட் மாதிரி வாயில இருந்து சொல்லிடக்கூடாது, என் உயிரை பார்க்கல உண்மை நேசிக்கிறேன்னு அப்பா இப்படி சொல்லிட்டு என்னோட வேலையை தேடி என்னோட அப்பா ஒரு பர்சனல் திங் எனக்கு சுயத்தை அப்பா தேடி போயிடக்கூடாது அப்பா. உண்மையான இருதயத்தோட நேசிக்கும் போது அவரோட வார்த்தை சொல்ல சுத்த இருதயத்தோட இருக்கிறவங்கள அவங்களதான் கர்த்தர் தரிசிக்க முடியும். சுத்த இருதயம். பியூரிஃபை our heart அப்பா. பியூரிஃபை our heart அப்பா. உலகம் இழுத்துடாதபடி அப்பா அன்பின் கயிற்றுனால அப்பா கட்டி இழுக்கிறீங்களே ஐயா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களோட கூட அப்பா இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதி உள்ள எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. சாட்சி அப்பா உங்களோட வேர்ட் எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அதே பிரசன்னத்தோட இப்ப நம்ம வார்த்தைக்கு நேராக போவோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம மத்தியில பாத்தீங்கன்னா ஆன்டி வந்திருக்காங்க. இவங்க கெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஓகே, நம்மள ஒருத்தங்க. தேங்க்யூ சோ மச் ஆன்டி. லாஸ்ட் டைம் எங்களுடைய ஃபாஸ்ட் டீம் ஆன்டி வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பயங்கர ஒரு பிளெஸிங்கா இருந்துச்சு.
ரொம்ப நாள் கழிச்சு சரி அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. கொஞ்சம் பேர பிள்ளைங்க வந்ததுனால வந்து அவங்க டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அப்படி விட்டுருந்தோம். ஓகே, ஆனா மறுபடியுமாக நம்மள அழைப்பை ஏற்று இப்பொழுது எங்க மத்தியில வந்து இங்க யூஎஸ்ல வந்து வந்திருக்காங்க. சோ அந்த சந்தர்ப்பத்தை நாங்களும் பயன்படுத்திக் கொள்றோம். இந்த நாள் ஆண்டி தேங்க்யூ சோ மச் நீங்க Praise the இருந்ததுக்காக. Lord. ஓவர் Praise டு the ஆண்டி, Lord. பிரைஸ் லார்ட், பிரைஸ் ஓவர் டு ஆண்டி. Pleasure. என்ன சொல்றது, சொன்ன மாதிரி இது குடும்பம், கர்த்தரால கொடுக்கப்பட்ட குடும்பம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஐ எம் சோ கிளாட். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ எம் சோ பிளெஸ்ட், சோ பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாலுமே ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு. பிக் கேப். பெங்களூர்ல அட்லீஸ்ட் பெங்களூர்லேருந்து அடிக்கடி கொஞ்சம் ஜாயின் பண்ணுவேன். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா படுக்கிறதே 3 மணி, 6 மணிக்கு எழுந்திருக்கிறது. ஸோ ஆண்டவர் அதை வந்து இப்போ இங்க மாத்தி கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் குட் டைம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஐ கிரீட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, தெரியாதவங்க இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வார்த்தைக்கு நேராக போகலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெங்கட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரிபடி. வர்ஷிப் வாஸ் ஸோ நைஸ். ரியலி ஐ என்ஜாய்ட் வர்ஷிப். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாக நம்மளோட தொடர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த வர்ஷிப் டைம்ல தான் ஆண்டவரும் நாமளும் கனெக்ட் ஆகிற ஒரு நேரம். வர்ஷிப் சரியா பண்ணலன்னா வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஐ ட்ரூலி பிலீவ். நல்ல நல்ல மனசு திறந்து நம்ம வர்ஷிப் பண்ணும்போது தான் வார்த்தையை கூட நம்ம அழகா பெற்றுக்க முடியுது. தட் இஸ் த சீக்ரெட். ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில வார்த்தை அழகா கிரியேட் செய்யணும், வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வர்ஷிப். அதனாலதான் அந்த 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 ஆர்டர் கரெக்டா இருக்கு. நீங்க சபையில பாத்தீங்கன்னா வர்ஷிப் அண்ட் தென் தேர் வில் பி வேர்ட். சில நேரங்களில் யோசிக்கலாம், வேர்டு வந்த பிறகு ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பாஸ்டர். வேர்டு வந்த பிறகு வேர்டுக்காக நம்ம ஆண்டவர் வந்து வர்ஷிப் பண்ணி துதிக்கலாங்க. பட் வாட் ஐ ஃபெல்ட் என்ன எப்படின்னா, வர்ஷிப் பண்ணினதுனால தான் வேர்டு வந்து நமக்கு இன்னும் ருசிக்க முடியுது. இந்த வர்ஷிப் பண்ணும்போது நம்மளுடைய எவ்ரி திங், அவர் சென்சஸ் அப்படியே ஆண்டருக்கு சப்மிட் ஆகும்போது அந்த வேர்டு வரும்போது இட் பிகம்ஸ் மோர் ப்ரொடக்டிவ் நான் நினைக்கிறேன். யார் நல்லா வர்ஷிப் பண்றாங்களோ அந்த வர்ஷிப்ல அந்த 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 இணைகிறாங்களோ கண்டிப்பா வார்த்தையோட அவங்களுக்கு இணைப்பு கண்டிப்பா உண்டு. ஸோ தெர் இஸ் சோ மச் கோரிலேஷன் அண்ட் சோ மச் ஆஃப் பவர் இன் வர்ஷிப் அண்ட் வேர்ட். வேர்ட் இஸ் ஆல்சோ வர்ஷிப். நம்ம சொல்லுவோம் இட்ஸ் ஆல் கம்ப்ளீட். ஒரு கம்ப்ளீட்டா இருக்கிறது தான் ரொம்ப 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 ஆசீர்வாதமான ஒரு விஷயம். ரியலி கிளாட். பிரைஸ் தி லார்ட். as I was waiting, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சில காரியங்களை குறித்து ஆண்டவர் கொடுத்த சில காரியங்களை தான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். I believe I'll just be ஒரு 2 seconds we'll pray for the word. Lord God, we pray that Lord you will speak unto us. Lord Father God, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, மனுஷர்கள் எதுக்கும் நாங்கள் உதவாதவர்கள் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்பா. Lord, we need your word. Lord, we are உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை நாங்கள் எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு பலப்படுவோம் ஆண்டவரை. அந்த பலப்படுத்துகிறதான வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வருவதாக சுவாமி. In Jesus name, amen, amen, amen. சொல்கிறது போல இன்னைக்கு வார்த்தைக்கு பஞ்சம் வரும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா these days you see எல்லா இடங்களிலும் நிறைய இடங்கள்ல you have lot of யூடியூப்ல எங்க போனாலும் நிறைய நிறைய பிரசங்கங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல இந்த நமக்கென்று கஸ்டம் மேட், எப்படி சொல்லலாம், கஷ்டமா இல்ல, கஸ்டம் மேட், நமக்கென்று ஏற்ற வார்த்தை வரும் பொழுது அது ரொம்ப 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 ஆறுதலா இருக்கும். மாத்திரமல்ல அது நமக்கு ஏற்றதா இருக்கும். நமக்கு என்ன செய்யணும்ன்றத ஆவியானவர் வெளிப்படுத்துவாரு. அதனால நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், சில காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த காரியங்கள் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவாராக. ஆதியாகமம், ஜெனிசிஸ், ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல இருந்து சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். அதுல இருந்து ஆண்டவர் நம்மளோடு சில காரியங்களை பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாக்கோபு 16 இருந்துப்பா சார். 16 ஓகே.
லாபனுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். ம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ சரி. ரூபவதியும் பார்வைக்கு அழகுமானவளா இருந்தாள். ம். ம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபன், ம். நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரயாணத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. ம். ம். பின்பு யாக்கோபு லாபனை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்தில் மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தி ஆகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரிந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இது நிறைய முறை நமக்கு தெரியும். லேயாள்னாலே நமக்கு வருகிற ஒரு பிக்சர் இருக்குது. அப்போ ஆண்டவர் இங்க 2வது வசனம் சொல்ல, அவள் கூச்ச பார்வையா இருந்தாள். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஆண்டவர் எந்த விதமான பலவீனத்தை ஹைலைட் பண்ணவே மாட்டார். ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் இருக்கும். அது ரொம்ப நெசசரியா இருந்தாதான் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இல்லைன்னா யாருடைய பலவீனமும் அதிகமா காட்டப்படாது. இந்த பைபிள் யூ கேன் see God never highlights any weakness. It will be one word 2 word தான். அவன் சூமின கையுடையவனா இருந்தான், 38 வருஷம் வியாதியுடையவனா இருந்தான், அவ்வளவுதான். ஸ்மாலா தான். ஏன்னா பலவீனங்கள் அவர் மட்டும் பெரிய காரியமே இல்லை. பலவீனங்களை பலனாய் பார்க்கிறவர் தான் நம் தேவன். ஆகினால தேவன் பலவீனத்தை பலனாய் மாற்றுகிற கர்த்தர். சோ ஆண்டவர் எந்த பலவீனத்தையும் அதிகமாய் காட்ட மாட்டார். இந்த இடத்துல அதே போலதான் அவளுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. இது எவ்வளவு தூரத்துக்கு அவளை பாதித்தது என்று பார்க்கலாம். சில நேரங்களை பாருங்க, ஆண்டவருடைய பார்வையில நம்மளுடைய பலவீனம் பலனா இருந்த போதிலும், சில நேரங்களை பாருங்க, இவளுக்கு இருந்த பலவீனம், she had a weakness in her body. அவருடைய சரீரத்துல காணப்பட்ட ஒரு பலவீனம். இந்த பலவீனம் யார் வேணா ஈஸியா எல்லாருக்கும் தெரியும்படியான இருந்த ஒரு பலவீனம். சில பலவீனங்கள் இருக்கும், அதனால வெளியில காட்டிக்காம இருக்கலாம். ஏன்னா பலவீனம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. சில பேருடைய பலவீனங்கள் வெளியில தெரியும். ஆனா இவளுடைய இந்த பலவீனம் வெளியில தெரியற மாதிரி இருந்தது. எவ்ரிபடி கொண்டு அவளை பார்த்தாலே தெரியக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த பலவீனம் இருந்ததுனால நம்ம இங்க பாக்குறோம், இவளுக்கு திருமணம் ஆகவே இல்லை. அப்படி ஆயிருந்தா, இல்ல அவளுக்கு அவங்க அப்பா அந்த ஒரு முயற்சி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், அவங்க தங்கையை விட அவளுக்கு முதலே ஆயிருக்கணும். பட் she was just left behind. ஏன்னா இவளுடைய பலவீனம் எல்லாருடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருந்தது. சில நேரங்கள்ல பாருங்க, சில பலவீனங்கள் நம்ம உள்ள இருக்கும், இல்ல நம்ம தெரியாம மற்றவர்களுக்கு தெரியாம மூடி வைக்க முடியும். மற்றவர்கள் அதை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் போது வரைக்கும் அது பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா வெளியில தெரிகிற அளவுக்கு வரும் பொழுதுதான், அப்பொழுதுதான் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. அப்போ இந்த பெரிதா இருக்கிற அந்த பிரச்சனை, ஏன்னா பார்க்கிறவர்கள் கண்களில படுகிற மாதிரியான ஒரு பலவீனம். இந்த பலவீனத்திலிருந்து அவளுக்கு முதல் ஏற்பட்ட விஷயமே, she was rejected. அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், என்னதான் சொன்னாலும் நல்ல பணக்காரனா இருந்தான் லாபான், நல்ல பணக்காரனா இருந்தான், நல்ல வசதி உள்ளவனா இருந்தான். அவன் நினைச்சிருந்தா he could have got her. அப்படி வசதி இருந்துமே அவனால இந்த பெண்ணுக்கு என்ன பண்ண முடியவில்லை, திருமணத்தை செய்ய முடியவில்லை. சோ ஒரு காரியத்தை இங்க நாம் பார்க்கிறோம், ஒரு டெஸ்டினி இருந்தா கர்த்தர் ஒரு காரியத்தை இவளுடைய டெஸ்டினி நம்ம பிறகு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு டெஸ்டினிக்குள்ள கர்த்தர் இவளை கொண்டு போறாங்க. சில நேரங்கள்ல டெஸ்டினி பகிரங்கமாய் தெரிவதற்கு நிமித்தமாக சில பலவீனங்களும் பகிரங்கமாக தெரிகிறது. நான் எனக்கு கேட்கிறவர்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, யூ கேன் டேக் இட் எய்தர் வே. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த பலவீனத்தின் நிமித்தமாக தான் அவளுக்கு அவள் விரும்பியோ விரும்பாமலையோ சில காரியத்துக்குள்ள அவளை கர்த்தர் கொண்டு போனார். எல்லா நேரங்களும் நமக்கு விரும்புற மாதிரி எல்லாம் நடப்பதில்லை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவளுடைய வாழ்க்கையிலும்
there was pain, there was rejection. These two things ரொம்ப பெருசா இருந்தது, பெயின் அண்ட் ரிஜெக்ஷன். ஆனா இந்த பெயின் அண்ட் ரிஜெக்ஷன் அவளுக்கு எப்படி மாறினது என்பதை தான் நம்ம இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். படிங்களேன், படிங்க, வார்த்தையை படிங்க. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் அவள் பேரில் படி 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 1வது வசனத்திலயா படிங்க படிங்கம்மா படிங்க. 16 17 17 லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஒரே இடத்துல, ஒரே குடும்பத்துல, ஒரே இடத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க தான், ஒரே வீட்டுல இருக்கிறவங்க தான். ஆனா ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அது எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவளுக்குள்ள கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளவு அவளுக்கு நான் நினைக்கிறேன் வளர்க்கப்படும் போதெல்லாம் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தான் அவள் என்ன செய்தாள், வளர்க்கப்பட்டாள். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவளுக்குள்ள அது தானாவே டெவலப் ஆயிருக்கும். இதெல்லாம் உடைக்கப்படும்படியாக தான் இன்றைக்கு இந்த வசனம் என்று நான் நினைக்கிறேன். அநேகருக்குள்ள பிசாசு பெரிய காரியங்கள் செய்ய தேவையில்லை. ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டாலே போதும், நமக்கு என்று கொடுக்கப்பட்ட சில தாளாந்துகளை நாம் பயன்படுத்த முடியாது. அதுக்கென்று அவளுக்கு நிறைய தாளாந்து இருக்கலாம். ஆனாலும் இந்த வெளியில தெரிகிற இந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவளுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா தங்கை யார் வந்தவங்க எல்லாம் தங்கையை தான் புகழ்ந்திருப்பாங்க. வந்தவங்க எல்லாம் யாக்கோபு கூட தங்கைக்காக தான் பாருங்க. இந்த 7 வருஷம் அவளுக்கு நல்லாவே தெரியும். இந்த 7 வருஷம் அவளுக்கு தெரிஞ்சே அவங்க தங்கைக்காக யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருந்தான், வேலை செஞ்சுட்டு இருந்தான். 7 years he was working. She knew it very well. அவளுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்குது. அவங்க அப்பா சொல்றான் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு பண்றேன்னு. ஆனா அவங்க அப்பா எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்காதது பாக்குறோம் நம்ம. அப்போ என்ன நடக்குதுன்னா, sometimes when God selects people, they are rejected by man. மனுஷர்களால புறக்கணிக்கப்படுகிறவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் பெரிய காரியங்களுக்காக. புறக்கணிப்பு நம்மளுடைய முடிவு அல்ல. புறக்கணிக்கு one second. Sorry about it. So முதல்ல இந்த புறக்கணிப்பு தான் இங்க நீங்க பார்க்கும்போது அவளுக்கு இருந்த அந்த பகிரங்கமா இருந்த அந்த ஒரு காரியம்தான் அவளை ஒரு காரியத்துக்கு நேராய் நடத்தினது. இன்னைக்கு இஃப் காட் chooses you, there is a destiny, and at the same time people will reject. people reject பண்றதுனாலே இவளுக்கு உள்ள ரொம்ப மனம் உடைந்து போயிருந்தா. மாத்திரம் இல்ல, திருமணம் ஆன பிறகும் நீங்க இதுக்கெல்லாம் நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, திருமணம் ஆன பிறகும் அவள் பல இடங்களில தன் கணவனோடு விருப்பப்படாமல் she was pushed into that. அவளை அதுல தள்ளி போட்டாங்கன்னு பாக்குறோம். சம்டைம்ஸ் பாருங்க, இந்த புஷ் பண்ற நிலைமை இருக்கு பாருங்க, பயங்கரமான ஒரு நிலைமை. ரொம்ப வேலை ஸ்தலங்களிலும் சரி, நம்ம இருக்கிற ஸ்தலங்களிலும் சரி, நம்மள ஒரு பலவீனத்தை வச்சு அடையாளப்படுத்தினாங்கன்னா அது நம்மளால தாங்க முடியாது. அந்த ஒரு நிலைமையில தான் இங்கே லேயாள் காணப்பட்டாள். தொடர்ந்து வாசிக்கிறியம்மா, தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. பின்பு யாக்கோபு பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல லேயாளுக்கு புறக்கணிப்பு, ஆனால் ராகேலுடைய காரியங்கள் பில்டப் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அவளை பார்க்கும் பொழுது அவளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அவளுக்கு பார்வைக்கு நேரா இருக்கிறான். அது ராகேல்
ராகேலுக்கும் லேயாளுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு கடினமான காரியத்தை அது பிறப்பித்தது. நான் இன்னைக்கு இந்த ஈவினிங் நான் சொல்ற ஒரு விஷயம், சம்டைம்ஸ் கர்த்தர் வெளிப்படையான சில காரியங்கள், நமக்கு வெளிப்படையான சில பலவீனங்கள் நம்மளுக்குள்ள காணப்படும் பொழுது, அந்த நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிறதான காரியத்தை தான் இவள் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அவள் என்ன செய்தால், she just allowed to be pushed. அவள் ஒரே ஒரு காரியத்தை யோசித்தா. ஒரே ஒரு காரியம்தான் அவளுக்கு. அவளுடைய இருதயத்தில் இருந்த ஒரே ஒரு காரியம் என்னவா இருக்கும் என்று சொன்னால், என்னவா இருந்தது என்று சொன்னால், தன் தகப்பன் அவளை என்ன பண்ணா, அவளை யாக்கோபினிடத்துல அந்த 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 காரியம் என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ராகேல் போக வேண்டிய இடத்துல லேயாளை அவன் தகப்பன் அனுப்பி வைத்தான். இட் வாஸ் a difficult place. யாரோ இருக்க வேண்டிய இடத்துல அவளுக்கு நல்லா தெரியும், அந்த இடத்துக்கு நான் அழைக்கப்படலை, அந்த இடத்துக்கு எனக்கு அழைப்பு இல்லை, அந்த இடத்துல எனக்கு எந்த விதமான மரியாதை இல்லை, அந்த இடத்துல நான் போவது எனக்கு சரியா படலை என்கிறதான ஒரு இருதயம் அவளுக்கு இருந்த போதிலும் she just obliged for what she just obliged. இன்னைக்கு யாருக்கும் நான் சொல்றேன், சில இடங்கள்ல நமக்கு ரொம்ப கடினமா இருக்கு, எனக்கு போக விருப்பமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்தாலும் கூட, இருந்தாலும் கூட ஒரே ஒரு காரியம் அவளை தன்னை தானே அவள் என்ன செய்து கொண்டாள், அந்த இடத்துல she encouraged herself. she should have encouraged herself. அவளை என்ன பண்ணி கொண்டா, பரவாயில்ல, இந்த நேரத்துல இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், விட்டு கொடுப்போம். அவளுக்கு விருப்பம் இருந்திருக்கும் நம்ம எப்படி நினைக்கலாம், விருப்பம் இல்லை. ஒரு பக்கம் அந்த யாக்கோபுக்கு அது ஏமாற்றமா இருந்தால், அதை விட பெரிய ஏமாற்றமா இருந்திருக்க வேண்டியது லேயாளுக்கு தான் அது சங்கடமா இருந்திருக்கும். லேயாளுக்கு தான் அது மிகவும் சங்கடமான ஒரு காரியமா இருந்திருக்கும். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை சங்கடமான சில முடிவுகளை எடுக்க சொல்லும் பொழுது நாம் எப்படி அதை மேற்கொள்கிறோம்? சங்கடமான இடங்களிலே முடிவெடுக்க தேவன் சில நேரங்கள்ல நம்மளை அப்படி ஒரு காரியத்தை நடத்தும் போது, இது சங்கடமான ஒரு முடிவு, ஈஸியான ஒரு முடிவு கிடையாது. அவங்க அப்பாவை விடுங்க, அவர் லாபான் பயங்கரமான ஏமாற்றக்காரர் என்று அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவரை விடுங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு இந்த சங்கடமான ஒரு முடிவை எடுப்பது, அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்று வேலை ஏமாற்றுகிறது என்றது அவளை பொறுத்தவரை அவர் ஏமாற்றப்பட்டவன். ஆனால் அந்த சங்கடமான முடிவு, சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் டு டேக், சில காரியங்களை உங்களையே நீங்கள் வருத்தி கொண்டு எடுக்க வேண்டிய சங்கடமான ஒரு முடிவா இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சங்கடமான முடிவை எடுக்க நீ தயங்காத. அது சங்கடமா இருக்கும், மற்றவர்களுக்கு சங்கடமா இருக்கும், இன்னொரு விஷயத்துல சங்கடமா இருக்கும், ஆனாலும் புஷ் யுவர் செல்ஃப் டு தட் பாயிண்ட். ஏனென்றால் அவள் புஷ் பண்ணதினாலதான் நம்ம பாக்குறோம். அவன் மாத்திரம் வேண்டாம், நான் போகவே மாட்டேன் என்று சொல்லி இருந்தால், அந்த பெயினை அந்த pain would not have become a purpose. Pain always should take us to the purpose. அந்த பெயின் பர்பஸா மாறணும்னா சில நேரங்கள்ல நாம சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். சில சங்கடமான நேரங்களிலும் சில முடிவுகள் வரும் பொழுது அதை செய்ய ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு ஆச்சரியம் பாருங்க, அவன் நினைச்சிருப்பா, இந்த ஒரு சங்கடமான முடிவுல என்னை தள்ளிட்டீங்களே. அவளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஒரு கொஸ்டின் அவளுக்கு இருந்திருக்கும் இல்லையா? முதல்லயே எனக்கு இந்த ஒரு வீக்னஸ், பத்தாததுக்கு எனக்கும் விருப்பம் இல்லாத, அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல என்னை கொண்டு போறீங்களே ஆண்டவரே. விருப்பம் இல்லாத இடத்துல நான் எப்படி போறது? பாருங்க, விருப்பம் இருக்கிற இடத்துல எப்படியும் போகலாம், ஆனா விருப்பம் இல்லாத இடத்துல போவது மகா கடினமான விஷயம். விருப்பமா இல்லாத ஒரு வேலை ஸ்தலத்துல இருப்பது ரொம்ப கடினமான விஷயம். விருப்பம் இல்லாத ஊழியத்துல இருப்பது ரொம்ப கடினமான விஷயம். அது ஊழியமா இருக்கலாம், அது சொந்த வாழ்க்கையா இருக்கலாம், அது ஒரு வேலையா இருக்கலாம். விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல தள்ளப்படும் பொழுது, விருப்பம் இல்லாத ஒரு முடிவை எடுக்க வைக்க வற்புறுத்தப்படும் போது, நான் ஒண்ணு சொல்லுவேன், கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில அந்த பெயின்ல ஒரு பர்பஸ் இருக்கு. கர்த்தர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதித்தார் என்றால் அதிலே கர்த்தருக்கென்று ஒரு காரியம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றார். சில பெயின் வந்திருக்கலாம், சில வெளிரங்கமான சில காரியங்கள், அநேகர் பார்க்கும்படியான சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பலவீனங்கள் மத்தியில கர்த்தர் சில முடிவுகளுக்கு நேராய் நம்மளை ஒண்ணுதான் யோசிக்கணும். எனக்கு பின்னாடி ஆண்டவர் என்னை தள்ளி கொண்டிருக்கிறார், நான் மாத்திரம் போல ஆண்டவரை, நான் இந்த முடிவு என்னால இது ஏற்றுக்கொள்ள முடியல, நான் இந்த முடிவை என்னாலே என்னை விட்டு கொடுக்க முடியல ஆண்டவரே. பட் ஐ நோ ஒன் திங், திஸ் பெயின் வில் டெஃபினெட்லி ப்ரொடியூஸ் சம் பர்பஸ். ஐ டு நாட் நோ. நமக்கு இங்க இருக்கிற சிலருக்கு சில முடிவுகள் எடுக்க, அந்த முடிவுகளால
அந்த முடிவுகள் எடுக்க உங்களுக்கு ஐயப்படுவீங்களோ, இல்ல மேபி தட் அந்த அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க உங்களுக்கு ஒரு 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 சங்கடமா இருந்தாலும் கூட, கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா சொல்றாரு, உன் டெஸ்டினிக்கு அது உதவும் என்று சொன்னால், அந்த அந்த சங்கடமா இருந்தாலும், அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், மற்றவர்கள் அதை அதை மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்களோ என்று ஒருவேளை உனக்கே அது சங்கடமா தோணினாலும், இந்த லேயாள் எடுத்த முடிவினால நாம பார்க்கிறோம், இஸ்ரவேல் என்கிறதான ஒரு சந்ததியை பெற்றெடுக்க கர்த்தர் அவளுக்கு பாக்கியம் கொடுத்தார். இஸ்ரவேல் என்ற சந்ததியை உருவானது இந்த பெண் தன்னைத்தான் கொஞ்சம் ஒப்பு கொடுத்ததினால, தன்னைத்தான் விட்டு கொடுத்ததினால, சங்கடமான முடிவுகள் வந்த பொழுது அந்த நேரத்துல அந்த முடிவுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால. எல்லா நேரமும் நமக்கு ஈஸியா இருக்காது. ஒரு முடிவு எடுக்கிறது எல்லா நேரத்திலும் ஈஸியா இருக்காது. சில நேரங்கள்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டிசிஷன் எடுக்க மேபி தெர் இஸ் அ பாயிண்ட் வேர் யூ ஹாவ் டு டேக் அ டிசிஷன். ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு நிலைமையில வைத்திருந்த போதில் இருக்கும்போது சங்கடமா இருக்குதா? கர்த்தர் சொல்லிட்டாரா? இவளுக்கு உள்ள ஒரு தைரியம். என்ன தைரியம் தெரியாது. தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் லார்ட். எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த ஆப்ஷன்ல நீங்க என்னோடு கூட இருங்க. அதனால்தான் அந்த அந்த ஷிஃப்ட் அவளுக்குள்ள நம்ம பார்க்கிறோம். அவள் பாருங்க, அவள் என்ன பண்ணிட்டா, அவளுடைய பி மனுஷனுடைய காரியத்துல இருந்து கர்த்தர் அவளை ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள நடத்தினார். அது அது என்னவா இருந்தது? துதிக்கு நேராய் அவளை நடத்தப்பட்டாள். நீங்க பாருங்க, ஜெனிசிஸ் 29:35 பாருங்க. அவள் அப்படி மனுஷன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தாள்? மறுபடி படிமா. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. எனக்கு அதான் ஆச்சரியம். ரூபன் விடுங்க, எனக்கு ரூபனை விட ரூபன் அப்கோர்ஸ் தன்மையாச்சு. ரூபனை விடுங்கன்னா நான் சொல்றது இங்க இருக்கிறது ரூபனன் பரந்தான் பரவாயில்ல. ஆனா மறுபடியும் என்கிறதான வார்த்தை பைபிள்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு முறை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு முறை அவளுக்கு ரிவார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு முறை தொட ஆரம்பித்து விட்டார். ஒரு முறை பேச ஆரம்பித்து விட்டார் என்றால் மறுபடியும் செய்வார் என்பதுதான் இதிலிருந்து நாம பார்க்கிற சத்தியம். ஒரு மிராக்கிள் கர்த்தர் செய்திருக்கிறாரா? அதை பிடிச்சுக்கோங்க. இன்னொரு முறை கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஐயோ, அன்னைக்கு செய்தார், இன்னைக்கு செய்யல, அவங்களுக்கு செய்தார், எனக்கு செய்யவில்லை என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் செய்ததை எனக்கு ஒருத்தர் சொன்ன ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம பலவீனத்தை அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம். பலவீனத்தை ஃபோக்கஸ் பண்றதுனால நிறைய பேர் ஊழியங்களை இழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய அழைப்பை இழந்திருக்கிறாங்க. அப்படி பில் கிரஹாம் நிறைய பேருக்கு தெரியும். அவர் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு, 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே முறை ரட்சிக்கப்பட்டார்கள். இவரை விட அவர் பயங்கரமான அனாயிண்டட் பர்சன், இவரை விட அதிகமான அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர், அதிகமா தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தாராம் பில்லி கிராமோட ஃப்ரெண்டு. நிறைய அப்போவே அவர் தொடங்கின போதே மோர் தென் அவர் சபையில 12,000 பேர் அப்பொழுதே வந்து கொண்டிருந்தார்களாம். தொடங்கின நாட்களிலேயே சின்ன 17 வயதிலேயே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா அவருடைய ஊழியத்துல அவருக்கு வந்த ஒரு பலவீனம், ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு அம்மா, அவங்க குழந்தை இறந்து விட்டது என்று இவர்களுக்கு சொன்னார்கள். அது இவருக்கு என்ன ஆயிடுச்சு? அதே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி இவர்களுக்கு இப்படி நடக்கலாம்? எப்படி இந்த பலவீனம் இவர்களுக்கு வந்திருக்கலாம்? எப்படி இந்த பலவீனம்? அப்போ ஆண்டவர் எப்படி ஆர்டர் இருந்தா ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு டவுட். பிசாசு பெரிய விஷயம்லாம் செய்ய மாட்டான். அன்னைக்கு ஏவாளுக்கு செய்த அதே சோதனை தான். அவன் எப்பவுமே மாத்தி செய்ய மாட்டான். வேறவங்களுக்கு நடக்கிறத பலவீனத்தை பெருசு பண்ணி காமிப்பான். கர்த்தரை டவுட் பண்ண வைப்பான். கர்த்தர் நமக்கு செய்த காரியத்தை மறக்கடிக்க வைப்பான். எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன். கர்த்தர் செய்த ஒரே ஒரு காரியம் நன்மை செய்திருந்தாலும் அதை நாம் பிடித்துக் கொள்வோம் என்றால் மறுபடியும் கர்த்தர் செய்ய போதுமானவர் என்பதான விசுவாசத்தை நமக்குள்ள இது தோன்றுகிறது. அப்போ இவருக்கு என்ன ஆச்சு? அதையே அவர் ஃபோக்கஸ் பண்ணதுனால, அதே மேலே அவர் கண்ணை வைத்ததுனால தன்னுடைய ஊழியத்தை விட்டு ஒரு நாஸ்திகரா போய் அவர் அப்படியே எல்லாம் விட்டு போனது. தன்னுடைய 90வது வயதுல மறுபடியும் ஆண்டவர் கிட்ட திரும்பினாரு. ஆனா அதுக்குள்ள அவருடைய வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள, பலவீனத்தை பெரிதுபடுத்தாதீர்கள். பலவீனம் எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் அது நடக்கும். நிறைய கொஸ்டின். பிசாஸ் ஆன்சர் அவங்க கிட்ட எதுக்குமே கிடையாது. ஆனா கொஸ்டின் மாத்திரம் நிறைய கொடுப்பான். நிறைய கேள்விகளை அப்படிதான் சொன்னான். ஏவாள் கிட்ட சாப்பிட சொன்னாரா? So did he say
சாகவே சாவாய் ஆண்டவர் சொன்னாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் போட்டான். சில நேரங்கள்ல சில பலவீனங்களை நாம் மறக்கதான் வேண்டும். பலவீனங்களில நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதை மேற்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தரணும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்போ இவளுக்கு இருந்த பலவீனத்துல அவள் உட்கார்ந்து இருப்பாள் என்று சொன்னால், அந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததை அவள் விடவில்லை. அவளுக்கு அந்த பலவீனத்தின் நிமித்தம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, யாக்கோபை விடுங்க, ஆனா அந்த பலவீனம் தான் அவளுக்கு பலனாய் மாறினது. அந்த பலவீனம் நிமித்தம் யாக்கோபானால் யாக்கோபு இஸ்ரவேலானால், அவளுடைய குமாரர்கள் இஸ்ரவேலின் சந்ததியாய் மாறினார்கள். There is a shift. There is a shift when you allow God to when you allow God to work in your lives. அந்த ஷிஃப்ட்டை கர்த்தர் மாத்திட்டார். அவளுடைய நிலைமை மாறி போச்சு. ஆனா மாறுறதுக்கு முன்னாடி இவள் பெயினை, இவளுடைய பலவீனத்தை அவள் பெரிதாக்கவில்லை. பலவீனம் சில நேரங்கள்ல பாருங்க, நமக்கு 2 விதமான ரெஸ்பான்ஸ், பெயினுக்கு 2 விதமான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. சிலர் பெயினை பிரைஸா மாத்துவாங்க, சிலர் பெயினை வர்ஷிப்பா மாத்துவாங்க, சிலர் பெயினை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழைப்பிலிருந்து விட்டு போக நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நிறைய நேரங்கள்ல பெயின் கேன் டேக் us away from God, but pain can also produce worship. Pain can also produce praise. அப்போ மறுபடியும் இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, மறுபடியும் கர்த்தர் ரூபனை கொடுத்த தேவன் மறுபடியும் விடல, அதோட விடல லேயாள. ராகேல் மனுஷனால தெரிந்து கொள்ளப்பட்டார். I'm not saying ராகேல் கெட்டவன் சொல்லல, எதுவும் சொல்ல. ஆனா ராகேலுக்கு ஒரு வழின்னா, லேயாளுக்கு தேவன் வைத்த வழி, முதல் சந்ததியே வம்சமே உன்னாலதான் என்று சொன்னார். ஊழியமே உன்னாலதான் என்று கர்த்தர் சில நேரங்களை வைத்திருப்பார். நமக்கு இப்போ தெரியாது, புஷ் பண்ணும்போது தெரியாது, ரிஜெக்ட் பண்ணும்போது தெரியாது, சில நேரங்கள்ல அந்த சங்கடமான முடிவுகள் எடுக்கும் போது, நமக்கு தள்ளப்படும் பொழுது நமக்கு தெரியாது, நம்ம சில நேரங்கள்ல நம்மளை ஒதுக்கின போது தெரியாது. நான் சொல்றேன், பல விஷயங்கள்ல என்னுடைய ஊழியத்திலும் சொல்ல முடியும், நிறைய அனுபவங்கள். அப்படி சில இடங்கள் அப்படியே கம்ஃபர்டாட்டு உட்கார்ந்து இருந்த நிலைமைகளில தேவன் அங்கிருந்து நம்மளை கொஞ்சம் ஷேக் பண்ணி தள்ளணும்னா சில காரியங்களை அனுமதிப்பார், சில காரியங்களை பேச வைப்பார். எப்பவுமே நல்லா பேசினவங்க சில நேரங்களில் நல்லா பேசாம கூட போகலாம். ஆனா நான் சில நேரங்களில் பேசாம கூட போகலாம். சிலர் நல்லா நம்ம கிட்ட நாம நல்லா இருந்தோம், அவர்கள் நம்ம கிட்ட நல்லா இருக்காம போகலாம். இதெல்லாம் ஏன் சில நேரங்களில் நடக்குதுன்னு நான் ஒரு முடிவுக்கு எனக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தின போது அறிந்து கொண்டேன். இவைகள் எல்லாம் முடிவு ஒன்றே, முடிவில் தான் தெரியுங்க டெஸ்டினி எப்படி கொண்டு போறார் ஆண்டவரன். அப்போ இவளுக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் தூதி எழும்பும், மறுபடியும் கர்த்தர் செய்வான். அன்னைக்கு செய்ததை இன்னைக்கு நீ நினைவு கூர்த்துக்கோ. அன்னைக்கு செய்தார், இன்னைக்கு செய்ய மாட்டாரா என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம ரியாலிட்டியா பார்க்கும்போது சில நேரங்கள்ல அந்த அனுபவங்கள் இல்லாம இருந்திருக்கலாம். யாருக்கோ நடந்த சில துக்கமான காரியத்தை நீங்க அதை ஒரு பலவீனமா எடுத்துக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அதை உடைத்து போடுவாராக. அந்த பலவீனம் உனக்கு சொந்தம் அல்ல. அந்த பலவீனத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணாத. நீயும் நானும் அந்த பலவீனத்துக்காக ஃபோக்கஸ் பண்ண அழைக்கப்படவில்லை. மாறாக கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற பலனை ஃபோக்கஸ் பண்ண. அவளுக்குள்ள ஒரு பலன் இருந்தது. அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அவளுக்குள்ள ராகேல் அழகு இருந்தது. ஆனா மெயினான இருக்க வேண்டிய ஒரு காரியம் அவளுக்குள்ள காணப்படவில்லை. ஆனா இவளுக்குள்ள வெளி தோற்றம் அவளுக்கு இல்லை என்றாலும் தேவைப்பட்டது அவளுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு என்ன தெரியுமா? அழைத்தவர்களுக்குள்ள தேவைப்பட்டதை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவைப்பட்டதை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அது தேவைப்பட்ட நேரத்துல வெளிப்படும். தேவைப்பட்ட நேரத்துல அது வெளியில கொண்டு வரப்படும். அது யாருக்குமே தெரியாது. பாருங்க, ராகேலை அவன் ஒரு கட்டத்துல ராகேல் மேல அவ்வளவு கோபம் வந்துருது. யாருக்கு? யாக்கோபுக்கு. சொல்றான், நான் என்ன கடவுளா? பாருங்க, so much he loved. 14 years of his youth he spent. But தேவையான ஒரு விஷயம் அவளுக்கு யார் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டா? லேயாள் கிட்ட இருந்தா பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னவென்றால், கர்த்தர் சில காரியத்தை சில நேரங்களுக்காக மறைத்து வைத்திருக்கிறார். வெளி தோற்றமாய் தெரிகிறது வேற, உள்ளே கர்த்தர் மறைந்து வைத்திருப்பது வேற. கர்த்தர் மறைந்திருப்பதை வெளியில கொண்டு வரும் பொருட்டாக தான் சில பாதைகளிலே நடத்துகிறார். That which is in you, that which is hidden in you, nobody knows. Neither the father knew, neither Jacob knew. யாருக்குமே தெரியாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் ராகேலுக்குள்ள உள்ள இருந்த பலவீனம்
யாருக்குமே தெரியல. வெளியில இருக்கிற பலவீனம் எல்லாருக்கும் தெரிந்தது. அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா உள்ள இருக்கிற பலவீனம் யாருக்கும் தெரியல. அதனால நான் சொல்லுவேன், இன்னைக்கு கர்த்தர் வெளிலங்கமாய் நமக்கு சில காரியங்களை வைக்காமல் உள்ளே வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிறார். அழைப்பை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ எந்த விதத்திலும் பலவீனத்தை போக்கஸ் பண்ணாத. எனக்கு தெரியாது, சில நேரங்கள்ல நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிற சில பலவீனங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு சிலருடைய ஒருத்தருக்கு ஒரு ரேஸ். எனக்கு இந்த கோவிட்ல கூட நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நிறைய பேர் ஆண்டோட பிள்ளைங்க கூட சில பேர் மரித்து போயிட்டாங்க, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது சம்டைம்ஸ் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வரும்போது ஆவியானவர் என்கிட்ட பேசின ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு சொல்றேன். ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருத்தருக்கு ஒரு ரேஸ் இருக்கு. ஒருத்தரை நான் ஒரு விதமாய் அழைத்திருக்கிறேன். எல்லாரும் எல்லா போல அழைக்கல. ஒருத்தருக்கு என்று ஒரு காரியம் இருக்கிறது. உனக்கு வைத்திருக்கிற காரியத்தை மாத்திரம் நீ கவனி. உனக்கு நான் வைத்திருக்கிற ஊழியத்தின் மேலே நீ கவனம் வை. உனக்கு நான் என்ன வைத்திருக்கிறேனோ உனக்குள்ளே மறைந்திருக்கிறது வெளியில கொண்டு வர வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விடுவதில்லை. அது வரைக்கும் யார் பிசாசு தொட முடியாது, மரணம் தொட முடியாது, எதுவுமே தொட முடியாதுங்க. கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறத யாரும் தொட முடியாது. இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு எனக்கு புரியுது என்று சொன்னால், உள்ளே வைத்திருக்கிறதை யாரும் தொட முடியாது. சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருப்பதை யாரும் தொட முடியாது. ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருப்பதை யாரும் எடுக்கவும் முடியாது. யாராலும் எடுக்க முடியல. அவளை யாராலும் அதை தொட முடியல. அவள் என்ன செய்தாள்? she kept on producing, she kept on giving. நீங்க பாருங்க, இன்னும் தொடர்ந்து வாசிங்க, 35 இருந்து வாசிங்க. அடுத்து 30வது அதிகாரத்துல ஆண்டி 30 அதே இதே 29 35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. மறுபடியும் என்ன பண்ணாரு? நின்று போயிற்று. மறுபடியும் ஜெபித்தாள், மறுபடியும் பெற்றுக்கொண்டாள். அதுதான் நின்று போயிற்று என்ற முற்றுப்புள்ளிய அவள் வைத்தாலும் கர்த்தர் மறுபடியும் ஒரு கமா போட்டு மறுபடியும் அவளுக்கு என்ன பண்ணார்? சந்ததியை தேவன் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நான் சொல்கிற விஷயம், சம்டைம்ஸ் யுவர் ரிஜெக்ஷன்ஸ் வில் பிகம் a ராயல்டி. சில ரிஜெக்ஷன்ஸ் தான் அந்த ராயல்ட்டிக்கு நேராக நம்மளை நடத்துகிறது. அப்போ இவளுக்கு நம்ம பார்க்கிறோம், மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவள் மேல இரக்கம் வைத்தார். மறுபடியும் அவளுக்காக கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். இவளுக்கிட்ட மாத்திரம் அந்த உள்ள இருந்த காரியத்தை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது என்பதுதான் சத்தியம். கர்த்தர் உனக்கு வைத்ததை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறதை, இது என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். எத்தனையோ முறை எத்தனையோ பேர் போய் அந்த காரியத்தை செய்ய முடியாததை கர்த்தர் நமக்குன்னு வைத்திருந்தா நாம போனாதான் அந்த காரியத்தை முடிக்க முடியும். இது ஏன் ஆண்டவரே? மோசே வந்தாதான் செங்கடல் திறக்கும். அதுக்கு முன்னாடி யார் வந்தாலும் தலைகீழ நின்னாலும் நடக்காது. மோசே கை நீட்டினாதான் நடக்கும். ஏனென்றால் கர்த்தர் சில நேரங்கள்ல, நான் யோசித்து பாருங்க, நான் யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். மோசே கோல் போட்டான், பாம்பாயிற்று. அவங்க கோல் போட்டாங்க, அது பாம்பு, அதுவும் பாம்பாயிற்று. ரெண்டுமே இட் பிகேம் சர்ப்பங்கள் ஆயிற்று. ரெண்டுமே சர்ப்பம் ஆச்சு. ஆனா மோசையோட கோல் அந்த சர்ப்பம் என்ன, மற்ற சர்ப்பத்தை எல்லாம் விழுங்கி போட்டுச்சு. ஆனா மோசை கையில எடுத்த போது மறுபடியும் அது கோல் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுடைய சர்ப்பம் சர்ப்பமாகவே இருந்து விட்டது. இது யோசிக்கும் போது ஒரு பெரிய சத்தியம் நமக்கு தெரியுது பாருங்க. உலகத்துல இருக்கிற எவ்வளோ பெரிய காரியங்களா இருந்தாலும் அது ப்ராப்ளமாய் மாற்றுமே தவிர, ப்ராப்ளமை தான் கொண்டு வர முடியுமே தவிர அது சொல்யூஷனை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு என்ன நீங்க யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. உண்மையாகவே மோசே கையில எடுத்த போது மறுபடியும் என்ன ஆயிட்டான்? அந்த சர்ப்பம் கோலாய் மாறி போச்சு. ஆனா அந்த எகிப்தியர்களால, அந்த மந்திரவாதிகளால செய்யப்பட்ட அந்த சர்ப்பங்கள் மறுபடியும் கோலாச்சா? மறுபடியும் கோலாகல. மறுபடியும் அது என்ன பண்ண முடியல. மறுபடியும் அது சர்ப்பமாக தான் இருந்தது. they can only add ப்ராப்ளமை ஆட் பண்ண முடியும். பிசாசு அதை வேணால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா நான் நினைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் முற்றிலுமாக அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கர்த்தர் மட்டும்தான் மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அதை கொண்டு வந்தது போல இங்கே அவளுக்கு மாத்திரம் உள்ளே வைத்திருந்தார். இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர் உனக்கு உள்ளே வைத்திருக்கிற அபிஷேகம் வெளிப்படுகிற நாட்கள் வருகிற வரைக்கும்
நீ காத்திரு. உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இப்பொழுது உனக்கே, அவளுக்கே தெரியாது. இட் வாஸ் வெரி வெரி நேச்சுரல் அண்ட் நார்மல். அவளுக்கே அது தெரியாது. அவளுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு கிருபை தேவன் அவளை இறங்கி மனம் இறங்கி அவள் வசனம் சொல்றது ஒருவரையும் கர்த்தர் அவளை கண்டிருந்தாரா, ஒரு முறையும் அவளை நினைத்தானா. கர்த்தர் சொல்றார் மறுபடியும் 12 முறை, 12 முறை இல்ல 10 முறை கர்த்தர் அவளை நினைத்தார். 10 என்பது பரிபூர்ணம். முற்றிலுமாய் அவளை கர்த்தர் ஒரு முறையும் அவளை கர்த்தர் நினைத்தார் அப்படின்னார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இன்னொரு ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். வாசிங்க 35 வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்ய சொல்றாருன்னா, உனக்குள்ள இருக்கிறது வெளிப்படும் பொழுது அது துதியாய் மாறும். ஆனா முன்னாடியே சில காரியங்களுக்கு நீ தள்ளப்படும் பொழுது நீ விட்டு கொடு. அந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது உன்னை நீ விட்டு கொடு. கர்த்தர் சொல்கிற அந்த விட்டு கொடுத்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டா அவளுக்குள்ள இருந்த எல்லா டெஸ்டினி இஸ்ரவேலுடைய டெஸ்டினியை அவள் தீர்மானிக்கும்படி கர்த்தர் அவளை மாற்றினார். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவளை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அதுக்கப்புறம் எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் லேயாளுடைய இடத்தை யாராலும் எடுக்க முடியல. நிறைய பேர் லேயாளை குறித்து அநேக விஷயங்கள் எங்கேயுமே அதிகமா பார்க்க முடியாது. வேதத்துல கூட அந்த ஆராய்ச்சிக்காரர்கள் அதிகமா என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு மனுஷியா இருந்தாலும் கர்த்தர் இந்த பெண் மூலமாய் தான் கர்த்தர் ஒரு வம்சத்தையே அவளுக்கு கொடுத்தார். ஒரு வம்சத்தின் துவக்கத்திலே அவளை தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தருக்கு சில பேருக்கு நம்மளோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சில நேரங்களில் டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் ரிஜெக்ஷன். டோன்ட் ப்ரையாரிட்டைஸ் ரிஜெக்ஷனை. உனக்கு இருக்கிற பலவீனத்தை அடிக்கடி சில பேர் சொல்லிக்குவாங்க, நான் ரொம்ப பலவீனம், நான் ரொம்ப இந்த காம்ப்ளெக்ஸ். கர்த்தர் இதை உடைக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அப்படி வார்த்தைகள், எனக்கு ரொம்ப பலவீனம், நான் ஒன்றும் அவ்வளோ தகுதி இல்லை, நான் குப்பை, நான் தூசி, அப்படி சொல்லாது இருப்போமாக. ஏனென்றால் நமக்குள்ள இருப்பது தேவனுடைய அழைப்பு, நமக்குள்ள இருப்பது தேவனுடைய அபிஷேகம். அது முன்னே எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா இப்போ கர்த்தரால தொடப்பட்டு, கர்த்தரால காக்கப்பட்டு, கர்த்தரால அழைக்கப்பட்ட பிள்ளையாக நமக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையாக இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எனி வீக்னஸ். மற்றவங்களுக்கு நடந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு வந்த பலவீனத்தை பிசாசு அடிக்கடி அதை கொண்டு வந்து கர்த்தரை சந்தேகிக்கும்படியாக, கர்த்தரின் வாழ்க்கையை செய்கிற சில காரியங்களை கர்த்தர் அதை பார்க்க கூடாதபடிக்கு தடுப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால் அது கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. மாத்திரமல்ல, அவங்களுக்கு நடந்தது நம்மளுக்கு நடந்து விடுமோ என்றதான அந்த எண்ணங்கள் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அதை இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு கடிந்து கொள்ளப்பட்டு கட்டப்பட்டு விலகட்டும். இன் ஜீசஸ் நேம் ஐ பைண்ட் இட் இன் ஜீசஸ் நேம். சில நேரங்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட பலவீனமான சிந்தனைகளை பிசாசு கொண்டு வரும் பொழுது அதை கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மளை விலகச் செய்யும். கர்த்தருடைய காரியத்தை அழைப்பை விட்டு அது விலகச் செய்யும். ஆகினால டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எனி வீக்னஸ், வெதர் இட் இஸ் சம்படியோ இல்ல நம்ம வாழ்க்கையிலயோ பாஸ்டர் நடந்ததா இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அந்த காரியத்தை உடைக்கும்படியாக தான் இன்றைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மேபி சம்திங் ஹேப்பன் டு யுவர் ஃப்ரெண்ட், சம்திங் ஹேப்பன் டு யுவர் நெய்பரோ, ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவோ. அது அப்படி நடந்ததுனால ஒருவேளை எனக்கும் நடக்குமா, இல்லை எங்க ஃபேமிலியில இப்படி நடந்துச்சு, எனக்கும் நடக்குமா? இன் ஜீசஸ் நேம் நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் அவைகளை முறியடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசு இன்னைக்கு கட்டப்படுவானாக. அந்த எண்ணங்களை கர்த்தர் முறியடிக்க கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐ திங்க் ஐ டுக் லாட் ஆஃப் டைம். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னா? இல்லண்டி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க ப்ரே பண்ணணும். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, அருமையான உடைய ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஃபார் கிவிங் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் டைம் ஆஃப் ஒன்னஸ். லார்ட், இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமா ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல வேலை செய்தாலும் ஆண்டவரே அதுல குறை கண்டுபிடிக்கிற சிலருக்கு மத்தியில நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலைகளை அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு நிலைமை காணப்படுகிறது ஆண்டவரே. அப்ரிஷியேட் பண்ணல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. யூ ஆர் நாட் அப்ரிஷியேட்டட். நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் தான்,
சின்ன ஒரு காரியம்தான். ஆனா அந்த அப்ரிஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு கடினமான ஒரு மனுஷர்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவங்களுடைய அப்ரிசியேஷனை எதிர்பார்க்காத. நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்த போகிறேன். டோன்ட் வெயிட் ஃபார் தெம் டு அப்ரிஷியேட் யூ. நீ செய்கிறதை செய்து கொண்டே இரு. இன்னும் நேர்த்தியாய் செய். இன்னும் நேர்த்தியாய் செய்ய நான் உனக்கு பலன் கொடுப்பேன். I'm going to give you, I'll strengthen you, that you are going to become even more excellent. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சிலருக்கு இங்க ஆண்டவர் சொல்றாரு, you have not been noticed. You have not been noticed. You have gone unnoticed. Your profile has gone unnoticed. இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய ப்ரொஃபைலை ஹைலைட் பண்ணி அதை சில பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணும்படியான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். I am speeding up some things for you. You have been waiting upon it for a very long time. உன்னுடைய ப்ரொஃபைலை நான் எக்ஸ்கலேட் பண்ணுகிறேன். நான் அதை உயர்த்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மாஸ்டர் ரவா ஷகரரலரதி கவரவா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, புறம்பாய் காணுகிற பலவீனம், உள்ளே ஆண்டவரே காணப்படாமல் இருக்கிற பலவீனம், ஆண்டவர் இந்த 2 விதமான பலவீனத்தை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பூர்ண பலன் உண்டாவதாக. ஆண்டவரே, சில நேரங்களில் மனமுடைந்து போகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பலவீனத்தினால எல்லோரும் பார்த்து பரிகாசம் பண்ணுகிற அளவுக்கு இந்த பலவீனம் இருக்குது. எல்லாரும் பார்த்து எங்களை சொல்லுகிற அளவுக்கு இந்த பலவீனம் இருக்கிறது. யாரும் சொல்லாவிட்டாலும் இந்த பலவீனம் தெரிகிற அளவுக்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எப்பொழுதும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. This weakness is seen. இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த பலவீனம் உனக்கு பலனாய் மாறுகிற நாட்கள். இந்த பலவீனம் தான் உன்னுடைய அடையாளத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அப்படியே ராஜா ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட் ஃபார் somebody here. ஆண்டவர் சில காரியங்களை கர்ப்பங்களை திறக்கிற for somebody you are going to receive a beautiful gift. இந்த காரியம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்றது, அந்த தடுமாற்றம் வேண்டாம். இது என்னால அனுப்பப்பட்டது தான். இது நான் செய்கிற காரியம்தான். நீ ஏற்றுக்கொள்ள. டோன்ட் ஹெசிடேட். நீ இதை ஏற்றுக்கொள்ள தயங்காதே என்று ஆவியானவர் சொல்கிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிலீஸ் இட் upon them in Jesus name, Lord. தயங்காதே மகளே, தயங்காதே மகனே, தயங்காத. ஜஸ்ட் ரிசீவ் இட். பிகாஸ் இது என்னாலே கொடுக்கப்பட்டது, என்னால அனுப்பப்பட்டது, என்னாலே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இன் ஜீசஸ் நேம் ஆண்டவரே இதை அப்படியே சொல்லி அனுப்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.